டாக்டர் வாயால உண்மையிலேயே விஜய் இப்படி ஒரு வார்த்தைய கேட்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ரொம்ப ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் தான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. அதாவது வெண்பா கிடைச்சத வந்து சந்தோஷப்படுறதா, இல்ல வெண்பாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய நினைச்சு வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியாம, உண்மையிலேயே விஜய் இருந்துட்டு இப்படியே ஒரு நடைப்படமாவே வந்து இருந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம விஜய் வந்து இப்போ வாழ்றாரு அப்படின்னா அதுக்கான காரணமே வெண்பா மட்டும்தான். அதாவது வெண்பா வந்து இல்ல அப்படின்னா கண்டிப்பா தான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னாடியே நிறைய வாட்டி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே மோசமா போகுது. ஒரு பக்கம் மல்லி, விஜய், வெண்பா இவங்க 3 பேருமே ஒண்ணு சேர்றதுக்கான நேரம் வந்தாச்சு. இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம வெண்பா காணோம், வெண்பாவ மல்லி தான் தொலைச்சிட்டா அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் இங்க அவ்வளவு பெரிய தடையா இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அடுத்ததா வெண்பாவ மல்லியை எப்படி ஒரு வழியா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் 3 பேருமே ஹாப்பியா இருப்பாங்க. 3 பேருமே சந்தோஷமா இருப்பாங்க. இனிமே அவங்கள பிரிக்கிறது நடக்கவே நடக்காத ஒரு காரியம். அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். ஆனா இங்க அடுத்தடுத்து பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் வெண்பாவோட உயிருக்கே ஆபத்தான நிலைமையில இப்ப இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த டாக்டர் விலாவரியா எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது பிக்ஸ் வர்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படிதான் இப்போ இந்த பிக்ஸ் வந்திருக்கிறது உண்மையிலேயே வந்து எவ்வளவு பெரிய கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த டாக்டர் டீட்டெயிலா வந்து சொல்றாரு. ஏன்னா ஆரம்பத்திலேயே ஒரு முறை கூட்டிட்டு வந்து காட்டினாங்க. அப்போ வந்து சரி ஓகே பிக்ஸ் வருது இதை குணப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்துல வந்து கொஞ்சம் இதா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அடுத்தடுத்து பிக்ஸ் உடனுக்குடன் வந்துட்டே இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்த்துதான் ஆகணும். அதாவது இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ பொறுமையா வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது முக்கியமா வெண்பாவை வந்து ஒரு செகண்ட் கூட தனியா விட்டுறாதீங்க. ஏன்னா எந்த நேரத்திலயுமே இந்த பிக்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிக்ஸ் வந்தா உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமையும் ஏற்படலாம். இப்போ ஏதோ நீங்க பாத்தீங்க கூட்டிட்டு வந்தீங்க எல்லாமே ஓகே. ஆனா ஸ்கூலுக்கு அனுப்பி ஸ்கூல்ல எதனா பிரச்சனை ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வெண்பாவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயங்களையும் வந்து இப்போ வெண்பா கேட்க கூடாது அப்படிங்கிறது தான் டாக்டர் வந்து இப்போ கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் டாக்டர் வந்துட்டு விஜய் நீங்க ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா வெண்பா இருக்கக்கூடிய நிலைமை தெரியாம ரொம்ப வந்து வெண்பாவோட மனசை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல வெண்பாவுக்கு ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் வேணும். அதே மாதிரி அங்க அதாவது இந்த இது இருக்கு இல்லையா நியூரோ சர்ஜன் டாக்டர் அவங்கள வந்து ரெஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தாதான் நிறைய விஷயங்களுக்கான தீர்வு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் என்னோட பொண்ணை மட்டும் காப்பாத்துங்க எனக்கு அதுவே போதும் என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி இப்போ எங்களோட கையில எதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு பிக்ஸ் வர மாதிரி அதாவது ஒரு 3 மாசம் கழிச்சோ இல்ல ஒரு வருஷம் கழிச்சோ ஒரு பிக்ஸ் வருது அப்படின்னா அதை எங்களால குணப்படுத்த முடியும். ஆனா இப்படி உடனுக்குடன் வந்தா அது உயிருக்கு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் விஜய் பயங்கரமா கதறி எழுறாங்க டாக்டர் சொல்றத பார்த்து. இன்னொரு பக்கம் வந்து மல்லியும் பயங்கரமா கதறி எழுறாங்க. விஜய் இப்பவும் வந்து மல்லிக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா விஜய்க்கு மல்லி மேல அவ்வளவு கோவம். இதுக்கு முன்னாடி சரி ஓகே வெண்பாவை கூட்டிட்டு வந்தாங்க. அத்தோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இப்போ வெண்பாவுக்கு மறுபடியும் பிக்ஸ் வந்தது. இப்போ வெண்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இந்த மாதிரி வந்து விஜய்க்கும் எனக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது. இது எல்லாமே வந்து இப்போ விஜய் வந்து பெருசா எடுத்துக்கிறாரு. பெருசா எடுத்துக்கிட்டு கடைசியில எல்லாத்துக்குமே காரணம் வந்து மல்லி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவரே பிளேம் பண்ண ஆரம்பிச்சாரு. கண்டிப்பா வந்து விஜய் ஒரு நாள்ல ஒரு நாள் மல்லியோட கால்ல வந்து ஐயோ மல்லி நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து இப்படிலாம் பண்ணிருக்கவே கூடாது. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா மல்லியோட கால்ல வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஏன்னா மல்லி எந்த ஒரு தப்புமே பண்ணல. எந்த ஒரு தப்புமே பண்ணாத மல்லிய புடிச்சுக்கிட்டு நீ தான் தப்பு பண்ண. உன்னாலதான் இப்படி நடந்துச்சு. உன்னாலதான் வந்து இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் ரொம்ப மோசமா பண்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சரி இப்ப அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் ஃபாரின் கூட்டிட்டு போய் என் பொண்ணை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மல்லி இருந்துட்டு நேரா இப்ப கிளம்பி கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த கோவில் கிட்ட அதாவது அந்த கடவுள் கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. என் வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி இப்போ நியூரோ சர்ஜன் டாக்டர் எல்லாரையுமே ஏற்பாடு பண்றாங்க. நீங்க எந்த மூலைக்கு கொண்டு போனாலுமே இதே ட்ரீட்மெண்ட் தான்
முதல்ல வந்து வெண்பாவோட உடல்ல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? அதுவும் இல்லாம அங்க வந்து அந்த ஹியூமன் டிராஃபிக் வந்து அந்த அதாவது குழந்தைங்கள சைல்டு டிராஃபிக் வந்திருக்காங்க இல்லையா? குழந்தைங்கள வந்து கிட்னாப் பண்றது. அவங்க வந்து அங்க ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால கூட வெண்பாவுக்கு இந்த ஃபிக்ஸ் வந்திருக்கலாம். முதல்ல வெண்பாவோட உடல்நிலையில என்ன பிரச்சனை? எதனால தான் வந்து இந்த ஃபிக்ஸ் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நியூரோ சர்ஜன இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வர சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி டாக்டர் வந்துட்டு நியூரோ சர்ஜன் டாக்டர் வந்து உடனடியா அப்பாயின்மெண்ட் போட்டு வர வைக்கிறாங்க. அதாவது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால அதே மாதிரி இப்போ ஒரு பக்கம் அந்த டாக்டர் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜயும் மல்லியும் வந்துட்டு அந்த டாக்டரோட கால்லயே விழுந்துடுறாங்க. என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துருங்க, என்ன ஆனாலுமே சரி ஏதானாலுமே சரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி இப்ப அந்த டாக்டர் வந்துட்டு எங்களால முடிஞ்சதை எல்லாத்தையுமே பண்றோம், கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, காப்பாத்திடலாம், நீங்க கவலைப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதாவது இப்போ எதுவா இருந்தாலும் வந்து அவர் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே வெண்பாவோட உடல்நிலை என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வந்து சொல்ல போறாங்க. இதுல இப்போ நம்ம விஜயும் மல்லியும் கொஞ்சம் சீக்கிரமா, அதாவது அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்து வெண்பாவை பார்த்துக்கிட்டா வந்து வெண்பா சீக்கிரமா வந்து கியூர் ஆயிடுவாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.